கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் 59வது சங்கீதத்தை வாசித்தோம். இந்த சங்கீதத்தை தியானிக்க தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை புரிவாராக. இந்த சங்கீதம் பக்தன் தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இதுக்கு முந்தின சங்கீதத்தின் தொடர்ச்சியாக நாம் இதை பார்க்கிறோம். இங்க குறிப்புல நீங்க பாக்குறீங்க, சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராக தலைவருக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்பொழுது இதை எழுதினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுல் ராஜா தாவீதை கொன்று போடும்படியாய் ஏவலாட்களை அனுப்பினான். இந்த சம்பவத்தை நீங்கள் 1 சாமுவேல் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 11 முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால் அதிலே நீங்கள் இதை பார்ப்பீர்கள். சவுல் தாவீதின் மேல மிகவும் பொறாமை கொண்டான். இந்த பொறாமையின் விளைவு என்ன ஆயிற்றுன்னா, கொலை செய்கிற அளவுக்கு அவனை தள்ளிற்று. ஒரு குற்றமும் செய்யாத, அவனுக்கு தீங்கு செய்யாத ஒரு தாவீதை கொன்று போட வேண்டும் என்று சவுல் மிகவும் தீவிரம் காட்டுகிறான். இந்த நேரத்துல தான் ஆண்டவருடைய பாதத்திலே போய் தஞ்சம் புகுந்தார் தாவீது ராஜா. இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும்போது இதுல தாவீது இந்த இக்கட்டான சூழ்நிலையில என்ன செய்கிறான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரையே சார்ந்து நிற்கிறார். கர்த்தரிடத்தில் போய் தன்னுடைய காரியங்களை சொல்லுகிறார். ஒரு நல்ல விண்ணப்பம் செய்கிறவராயிருக்கிறார். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இக்கட்டு காலத்தில் நமக்கு ஒரே ஒரு தஞ்சம் தான் உண்டு, ஒரே ஒரு அடைக்கலம் தான் உண்டு. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே இந்த எத்தனைதான் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், எத்தனைதான் நாம் மரணத்தை நெருங்கி கொண்டிருந்தாலும், நாம் அந்த வேளையிலே சற்றும் மனம் தளராமல் ஆண்டவர் மேல் வைக்கும் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது, எப்படி தாவீதை கர்த்தர் காப்பாற்றினாரோ அதே நம்மையும் காப்பாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகிய முதல் 7 வசனங்களை பார்த்தீங்கன்னா, இது தாவீதின் விண்ணப்பமாயிருக்கிறது. சவுலின் கைக்கும் கொடிதான ஜனங்களுடைய கைக்கும் ஆண்டவரே என்னை தப்புவித்தருளும் என்று சொல்லி விண்ணப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். அடுத்த 8ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், இப்பொழுது அவருக்கு இன்னும் விசுவாசம் இன்னும் அதிகரிக்கிறது. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இக்கட்டு நேரத்துல ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். ஒரு அற்புதம் நடைபெறும். அது என்னன்னா, நாம் பயந்து கொண்டிருக்கிற நாம் இப்பொழுது பலப்படுவோம், தைரியம் அடைவோம். விசுவாசத்திலே குன்றி போய் இருக்கிற நாம் இன்னும் விசுவாசத்திலே பலப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த தான் இங்கே இந்த மீதமுள்ள வசனங்கள் பறைச்சாற்றுகிறதா இருக்கிறது. தாவீதுடைய அந்த விசுவாச அளவு அப்படி அதிகரிக்கிறதாய் காணப்படுகிறது. தாவீது கர்த்தரையே சார்ந்து கொண்டு, கர்த்தர் தான் தனக்கு பெரிய நம்பிக்கை என்று சொல்லிவிட்டு சத்துருக்களுக்கு ஏற்பட போகிற காரியங்களை குறித்து ரொம்ப அழகாக விவரிக்கிறவராய் காணப்படுகிறார். சத்துருக்களை எவனமாக தேவன் அழிக்க போகிறார் என்பதை மிகவும் துல்லியமாக அவர் அறிவிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவரை அவர் எப்படி பார்க்கிறார்னா, நீங்க தான் என்னுடைய அடைக்கலம் என்று சொல்லி அவர் பார்க்கிறவராய். வசனம் 1 நீங்க கவனிங்க. சொல்ற, என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். எந்த அடைக்கலத்துல வைக்கணுமா? உயர்ந்த அடைக்கலத்துல வையும். அப்படி என்றால் ஆண்டவரை தன்னுடைய அடைக்கலமாக, சாதாரண அடைக்கலமாக பார்க்கல, உயர்ந்த அடைக்கலமாக பார்க்கிறார். தேவனுக்குள் இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு. இப்படி பார்த்தவர், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தவர், இப்போ விசுவாச அறிக்கை எப்படி செய்யறாரு? 9ஆம் வசனத்தை கவனிங்க. அவன் வல்லமையை கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலமா இரு என்று சொன்ன அதே விண்ணப்பித்த தாவீது இப்போ
விசுவாச அறிக்கை செய்யறாரு, தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். இப்போ அதை அப்படியே அதிகரிக்கிறது எப்படி பாருங்க. கடைசி வசனத்துல, நம்ம கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம், அதாவது 16ஆம் வசனத்தை கவனிங்க. நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் மானீர். அதாவது முடிச்சிட்டார். ஆண்டவரே, நீங்க எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் மாறிட்டீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். எத்தனை அற்புதமான ஒரு ஒரு அறிக்கையை கவனிங்க. முதல்ல சொல்றாரு, உயர்ந்த அடைக்கலமா இரும் ஆண்டவரே. அடுத்து சொல்றாரு, உயர்ந்த அடைக்கலம் நீங்க தான். இப்ப சொல்றாரு, என் நெருக்கத்தின் நாளிலே நீர் தான் எனக்கு தஞ்சமா, எனக்கு உயர்ந்த அடைக்கலமா மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி அழகாக நன்றி ஒரு இருதயத்தோடு அவர் அதை முடிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்திலும் இந்த காரியத்தை பார்க்கணும்னா தாவீதின் அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாற வேண்டும். அப்ப முதல்ல கவனிங்க, முதல் 7 வசனங்கள்ல அவர் செய்யற விண்ணப்பத்தை கவனிங்க. என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும், அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி இரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீ சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தலுமும் வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதையும் சேலா. அவர்கள் சாயங்காலத்திலே திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள் என்று சொல்லி ஒரு நல்ல விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறார். இங்க அவர் சவுல் ராஜாவை குறித்தும் அவன் ஏவி அனுப்பின அந்த ஏவலாட்களை குறித்தும் எப்படி சொல்கிறார்னா, அவர்கள் என் சத்துருக்கள். இரண்டாவது சொல்றார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், என்னை கொல்ல அவர்கள் எத்தனை பண்ணுகிறார்கள். இன்னும் அவர்களை குறித்து சொல்றாரு, அவங்க அக்கிரமக்காரர். அது மட்டும் சொல்ல, இரத்த பிரியரான மனுஷர்கள் என்று சொல்லுகிறார். அவர்களை இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், பலவான்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த விதமாய் அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, தீவிரமாய் வேட்டையாடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு எதுக்கு ஒப்பிட்டு பேசுறார் அப்படின்னு சொன்னா, ஒரு நாய்க்கு ஒப்பிட்டு பேசுகிறார். எப்படி நாய்கள் சாயங்கால வேளையில ஊளையிட்டு என்ன செய்யுமா, ஊரை சுற்றி வருவது போல என் சத்துருக்களை எனக்கு விரோதமா வருகிறாள் சொல்லி அவங்களை வஞ்சகர்கள் என்று சொல்லி தேவ சமூகத்துல அதை தெரிவிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய உதடுகளை குறித்து பேசுகிறார், அவருடைய வாய்களை குறித்து பேசுகிறார், அவருடைய இருதயத்தில் இருக்க வஞ்சகத்தை குறித்து பேசுகிறார். அவர்கள் எப்படிப்பட்ட மோசமான ஒரு துர் சுபாவம் உள்ள மனுஷர்கள் என்பதை இங்கே அவர் தெரிவிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்து இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு விரோதமாய் மக்கள் பேசும் பொழுது, நமக்கு விரோதமாய் அவர்கள் நம்முடைய பிராணனை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று துடிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு ஒரே ஒரு பெரிய சத்ரு இருக்கான். அந்த சத்ரு சாத்தான் தான். அவன் யாரை ஏவி விடுகிறான்? அவன் மனிதர்களை தான் ஏவி விடுகிறான். இந்த நேரத்துல தான் நம் மாம்சத்துல இறங்காதபடிக்கு நாம் ஆவியில தேவனுடைய பலத்திலே நம் எல்லாவற்றையும் எதிர்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பொறாமைகள், இந்த காரியங்கள்லாம் பாருங்க, ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு காரியத்துல கொண்டு போயிடும். இங்க சவுல் ராஜாவும் சரி, அந்த ஏவலாட்களுக்கும் தாவீதின் மேல் பொறாமை என்ன செய்ய துடித்ததுன்னா, கொலை செய்ய துடித்தது. பொறாமை மிக மிக மோசமான ஒன்று. இந்த பொறாமையை மட்டும் ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுத்துடவே கூடாது. பொறாமை குறித்து ஞானி எவனமாய் சொல்கிறார்? வாசிங்க நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? யார்? கவனிங்க, பொறாமை யார அப்படியே அடிமைப்படுத்திருச்சுன்னா சவுல் ராஜாவை. யார் இந்த சவுல் ராஜா?
தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கு அவன் தான் ராஜா. எப்படி இருந்திருக்கணும்? அவன் தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டிருக்கணும். தன்னுடைய பிரஜைக்கு நன்மை நீதி செய்கிறவனாய் இருந்திருக்கணும். ஆனா இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆரம்பம் அற்புதமா இருந்துச்சு. ஆனா போக 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 கத்தரை விட்டு இந்த மனிதன் விலகினதுனாலே இவன் வாழ்க்கையில மற்றவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாம வருது. தாவீது சவுலுக்கு எத்தனையோ தயவு செய்தார், எத்தனையோ உதவி செய்தார். ஆனா அத உதவியெல்லாம் மறந்துட்டு இந்த தாவீதுக்கு விரோதமா பொறாம கொண்டு அவனுடைய வளர்ச்சியை கண்டு பயந்து அவனை எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிவிட்டார் இந்த சவுல். அப்போ இந்த பொறாமை எப்படிப்பட்டதுன்னா, அதுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? அவ்வளவு பொல்லாதது, அவ்வளவு பொல்லாதது. இந்த பொறாமைக்கு அடிமை ஆனதுனால்தான் கொலை பாதகம், அந்த கொலை செய்யற அளவுக்கு சவுல் ரொம்ப கீழே இறங்கிட்டார். இந்த பொறாமை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, சகோதரர்கள் மத்தியில பொறாமை இருந்தா என்ன நடக்குமா? அதுக்கு நல்ல உதாரணம் யோசேப்பு தான். சொந்த சகோதரர்கள் யோசேப்பை கண்டு பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டதுனால கொலை செய்கிற அளவுக்கு துணிந்து விட்டாங்க. அந்த இன்னோசன்ட் ரொம்ப அவங்க மேல அவங்க எத்தனை தான் அந்த சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாய் தீங்கு செய்தாலும் அந்த யோசேப்பு அந்த சகோதரன் மேல இன்னும் பாசம் வைத்திருக்கிறார். ஆனா அந்த சகோதரர்களும் என்ன செஞ்சாங்க? அது குழியில கொண்டு போய் போட்டாங்க, சாகட்டும். பொறாமை நிஷ்டூரம் உள்ளது, அதுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? யார்? பொறாமையினாலதான் ஸ்தேவானை கொன்றார்கள். ஸ்தேவான் கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனை பொறாமையினால கொன்றார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் நமக்காக இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் இரட்சகராக கல்வாரி சிலுவையிலே அவள் அறையப்படுவதற்கு முன்பாக வசனம் சொல்கிறது, அந்த நாட்கள் இந்த வேத பாரகர்களும் அந்த நாட்கள் இந்த பிரதான ஆசிரியர்களும் அவர் மேல் பொறாமை கொண்டு அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அப்போ வேதத்துல பாருங்க, பொறாமை என்ன செய்யுதுன்னா கொலை செய்யற அளவுக்கு ஒரு துணிகரம் கொள்ள வைக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் பொறாமைக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. நம்ம தேவன் சமூகத்துல வந்து தேவனை ஆராதிக்க வாரோம். நமக்குள்ள என்ன தன்மை இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, தயை இருக்க வேண்டும், இரக்கம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயங்கள். ஆவியின் கனி குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 23 ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. இதுதான் நமக்கிட்ட காணப்பட வேண்டிய காரியம். ஆனா சவுல் ராஜாட்ட பாருங்க, இப்படிப்பட்ட குணாதிசயம் போயிடுச்சு. அதனாலதான் பொறாமை கொண்டு எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று மிகுந்த பிரயாசம் எடுக்கிறாங்க. இதற்கும் இப்பொழுது தாவீது அவருக்கு யாரா இருக்காருன்னா மருமகனா இருக்காரு. தன்னுடைய மருமகனை கொன்னா தன் மகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அந்த எண்ணம் கூட இல்லை. மீகாலுடைய வாழ்க்கை எப்படி ஒரு மிகுந்த மோசமான நிலையில போகின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை. அந்த பொறாமை எவ்வளோ கொடிதான குணாதிசயத்தை நமக்குள்ள ஏற்படுத்துகிறதுன்னு பாருங்க. அந்த காரியம் தான் இங்க நாம் பார்க்கிறோம். அப்போ தான் ஆண்டவரை பார்த்து தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, என் சத்துருக்களுக்கு என்ன செய்யுங்க, தப்புவியும், எனக்கு விரோதமா எலும்புகளுக்கு விலக்கி என்ன செய்யுங்க, உயர்ந்த அடைக்கலத்துல என்ன வைங்க. ஆண்டவர் இந்த நேரத்துல எப்படி பார்க்கிறாருன்னா, சாதாரண ஒரு தேவனா பார்க்கல, ஒரு உயர்ந்த அடைக்கலமா பார்க்கிறாரு. ஆண்டவரை எப்படி பார்க்கிறாருன்னா 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்னா அந்த சேனைகளின் தேவனுக்கு இருக்க வல்லமைக்கு நிகர் வேற யாருக்கும் இல்லை. இதை நன்றாக அறிந்திருந்தார் யார்? தாவீது. சவுலுக்கு வேணா பெரிய படைபலம் இருக்கலாம், அவருக்கு எல்லா ஆயுதங்களும் இருக்கலாம். ஆனா அவருக்கு தெரியும், சவுலின் கைக்கு தப்பிப்பதற்கு எனக்கு ஒரே ஒரு பெரிய ஒரு தேவன் உண்டு. அவர் பேர் என்ன? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். சேனைகளின் தேவனை நோக்கி ஜெபம் பண்றார், விண்ணப்பம் பண்றார். அது மட்டுமல்ல, அவர்
அவர் எப்படி பார்க்கிறாரா, இஸ்ரவேலின் தேவனே என்று சொல்லி அழைக்கும் போது என்ன சொல்றாருன்னா, உடன்படிக்கையின் தேவனே. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்னா, உடன்படிக்கையின் தேவன். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் உடன்படிக்கை செய்த தேவன் நம்முடைய தேவன். உடன்படிக்கையின் தேவன் தம்முடைய உடன்படிக்கையிலிருந்து ஒரு நாளும் மாறவே மாட்டாரு. இது தாவீது நன்றாக அறிந்திருந்தார். ஆகவே உடன்படிக்கையின் தேவனை நோக்கி சொல்ற, ஆண்டவரே என்னை காப்பாற்றியருளும், என் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தலும் என்று சொல்லி வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் என்ன செய்யாதீங்க, தயவு செய்யாதீங்க என்று சொல்லி ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். இப்படி அவர் சொல்லிவிட்டு தான் அடுத்ததே பாருங்க, ரொம்ப விசுவாசத்தோடு சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். என்ன விசுவாசம் வந்துருச்சு பாத்தீங்களா? சத்துருக்கள் மோசமான சத்துருக்கள், அவங்க பெரிய பலவான்கள், அவர்களுக்கு முன்பாக அவரு மிகுந்த மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறார். ஆனா கூட பாருங்க, ஆண்டுகிட்ட ஜெபிச்ச பிறகு விசுவாசம் பறந்துருச்சு. சொல்றாரு, நீங்க இவர்கள் மத்தியில என்னை உயர்த்துவீர், என்னை காப்பாற்றுவீர், என்னை தப்புவீர். நீர் யார்? சாதாரண தேவன் அல்ல. நீர் அவர்களை பார்த்து என்ன செய்வீர்? நகைப்பீர். இங்க பாருங்க, பொல்லாதவர்களை கண்டு, அந்த பலவான்களை கண்டு தாவீதுக்கு என்ன வந்துச்சு? இன்னும் நம்பிக்கை பிறந்துருச்சு, இன்னும் விசுவாசம் வந்துருச்சு. அவர் என்ன செய்யறாரு? யாருக்கு காத்திருக்கிறாரு? கர்த்தருக்கு போய் காத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். பாருங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கை அப்படியே வைத்து சூழ்நிலையை பார்க்கல, ஜனங்களை பார்க்கல, அவர்களுடைய வல்லமையை கண்டது உண்மைதான், அவர்களுடைய பராக்கிரமத்தை கண்டது உண்மைதான். ஆனா அதை காட்டி இன்னொன்னு காரியத்தை காண்கிறார். யாரை பார்க்கிறாரு? சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை பார்க்கிறாரு, ராஜாதி ராஜாவை பார்க்கிறாரு. அவருடைய வல்லமையை கண்ட உடனே இந்த மனிதர்களுடைய வல்லமையை கண்டு ஒரு பயமும் அவருக்கு வரல, ஒரு 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 ஐயம் கூட வரல. இங்க பாருங்க, அவர் என்ன செய்யறாரு? கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக காத்திருப்பேன், உம்முடைய வல்லமைக்காக பொறுமையோடு காத்திருப்பேன், நீர் என் சத்துருக்கள் மேல எனக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறீன்னு சொல்லி சொல்றாரு. நீரே எனக்கு உயர்ந்த அடைக்கலம், அடைக்கலம். இப்படி சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார், தேவனின் சத்துருக்களுக்கும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். என்ன அற்புதமா தீர்க்க தரிசனம் சொல்ற பாருங்க. என் தேவன் எப்படி என்ன சந்திப்பார்? கிருபையினால சந்திப்பார். நல்லா கவனிங்க, நீங்க ஆண்டவர் சமூகத்துல உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது, இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தரை மாத்திரமே நம்பும் பொழுது, தேவன் உங்களுக்கு எதை தருவார் தெரிவிக்கிட்டீங்கன்னா, கிருபையை தருவார். இந்த கிருபை போதுங்க, இந்த கிருபை போதும். எல்லாவற்றையும் நீங்க என்ன செஞ்சிடலாம்? சகித்து நீங்க மேற்கொண்டு விடலாம். இந்த கிருபை ஒண்ணுதான் இக்கட்டு நேரத்துல நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு கொடுத்து நம்ம தைரியப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார். இங்க தாவீது சொல்றாரு, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார், சந்திப்பார். அப்போ சந்திக்கும் போது என்ன பார்ப்பேன்? நானு என் சத்துருக்களுக்கு நேரில் இருக்கிற அந்த அழிவை நான் காண்பேன், என் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறதை நான் காண்பேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவர்களை கொன்று போடாதே ஆண்டவரே, என் ஜனங்கள் மறந்து போறல, உடனே அழிச்சிடாதீங்க, அவங்களை புரிய வைங்க ஆண்டவரே. என்ன அற்புதமான ஒரு ஜெபம் பாருங்க. நம்ம அநேக நம்ம எதிராளிகளை கண்ட உடனே ஆண்டவரே அழித்துருவோம்னு சொல்லுவோம். ஆனா அது இல்லை. இங்க பாருங்க, அது சொல்றாரு, ஆண்டவரே உடனே எல்லாம் என்ன செஞ்சாங்க? அழிச்சிடாதீங்க, ஏன்னா என் ஜனங்கள் மறந்து போவார்களே, எங்கள் கேடகமாகி ஆண்டவரே உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும், உங்களுடைய வல்லமையை என் சத்துருக்கள் காணட்டும். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய ஜபத்தினுடைய நோக்கம் எங்க போய் முடியணும் கேட்டீங்கன்னா, நம்ம சத்துருக்கள் அழிந்து போவார்கள், அது வேற விஷயம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய நாமம் உயர்த்தப்படணும். இங்க நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அவர் என்ன ஒண்ணுமா ஜெபிக்கிறார் பாருங்க. நம்முடைய ஜெபம் இந்த அளவு நல்ல எண்ணத்தோட இருக்க வேண்டும். அந்த காலத்துல தாவீதுக்கு இருந்த வெளிப்பாடின் பிரகாரம் அவர் ஜெபித்தார். இன்னைக்கு நமக்கு இன்னும் பூர்ணமான ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைத்திருக்கு. இயேசு என்னைக்கு இந்த உலகத்துல வந்தாரோ, பூரண சுவிசேஷம் நமக்கு எப்பொழுது கிடைத்து விட்டதோ, எப்பொழுது கிருபையின் பிரமாணத்தை நாம் பெற்று விட்டோமோ, அன்றிலிருந்து நம்முடைய ஜபம் இன்னும் உயர்ந்த ஜபமாக மாற வேண்டும். நம்முடைய ஜபத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படணும். சத்ருவாகிய சாத்தானை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அந்த வல்லமையெல்லாம் அழித்து போட்டார். அப்போ அந்த
இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிற அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமா எழும்பும் போது உம்முடைய நாமம் மகிமைப்படணும்ப்பா. உம்முடைய நாமத்தை ஜனங்கள் காணணும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அந்த அளவுக்கு உயர்த்தி அருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அடுத்தது இந்த சங்கீதத்தை பாருங்க எப்படி அவர் முடிக்கிறார். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமா இருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும், இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர்கள் திரும்பி சத்துருவை குறித்து என்ன பேசுறாரு? அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். எப்படி முடிச்சுட்டா பாருங்க. அவங்க முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க, உணவுக்காக அலைந்து திரிவாங்க. ஆனா அவருடைய முடிவு எப்படி முடியும்னா ஒரு நிராசையா முடியும். தேவனை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, ஒரு பெரிய பலன் இருக்கிறது. ஆகவே இங்க தாவீது இப்படி ஜெபித்து முடிச்சுட்டு அவர் சொல்றாரு 16 வசனத்தை கவனிங்க. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். இதெல்லாம் நடக்குது, நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. சத்ரு முற்றிலுமாய் அழிந்து போவான் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு பிறந்து அவர் இப்ப சொல்றார், நான் என்ன செய்வேன்? நான் செய்யறது காரியம் என்ன? உம்முடைய வல்லமையை பாடி காலையில உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். நம்ம செய்ய வேண்டியது இதுதான். ஆண்டவருடைய வல்லமையை பாட நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலையில் ஆராதனைக்கு வரோம். நீங்க எதை பாடணும் கேட்டீங்கன்னா, தேவனுடைய வல்லமையை பாடணும். தேவன் உயர்ந்தவர் என்பதை பாடி அவரை மகிமைப்படுத்தணும். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அவர் கூட இருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்காக நாம் தேவ சமூகத்துல நாம் மகிழ்ச்சியோட புகழணும். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் எனக்கு போதுமானதாய் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீதான் எனக்கு தஞ்சமாய் மாறினீர், நீதான் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் மாறினீர் என்று சொல்லி நாம் இவ்வண்ணமாய் தாவீதை போல போற்றி புகழ நாம் அழைக்கப்படுகிறோம். கடைசியில் தாவீது எப்படி முடிக்கிறார் பாருங்க. என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனமாய் இருக்கிறார். முதல்ல சொன்ன அவர் உயர்ந்த அடைக்கலமா மாறும் சொன்னாரு. நீதான் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் சொல்றாரு. திருப்பி சொல்றா, என் நெருக்கத்துல நீ உயர்ந்த அடைக்கலமாய் இருந்தீர் சொல்றாரு. இப்போ கடைசியில எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவரே என் பெலனே உம்மை நான் இன்னும் கீர்த்தனை பண்ணுவேன், உம்மை துதிப்பேன். நீங்க தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், நீங்க தான் எனக்கு கிருபையுள்ள தேவன் என்று சொல்லி எவ்வளவு அழகா ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி அழகா திருப்பி திருப்பி சொல்லி ஆண்டவரையே சார்ந்து நிற்கிறா பாருங்க. இன்னைக்கு நாமும் அப்படி அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம், தேவனையே சார்ந்து நிற்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். தேவனே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் என்றென்றைக்கு இருப்பார்.